சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவின் எம்பி ஆகிறார் அண்ணாமலை. இதை பற்றி பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு குறைவாக மத்திய அரசு நிதி வழங்குவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதனை மேம்படுத்தும் விஷயமாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் திமுகவில் அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க. இதனை மேம்படுத்தும் விஷயமாக மாவட்டத்தை எடுத்த வரைக்கும் என்ன விதமான மாற்றங்களும் மாறலாம் என்ற மாதிரி இது ஒரு மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்ணாமலை தங்களுக்கு தெரியாத மொழியை அரசியல் ரீதியாக சொல்கிறார். என்னவென்று பார்த்தால் சொந்த மொழி என்று விமர்சிக்கும் நிலையில் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் கோவை வந்த பிரதமர் மோடி சிறு வயதிலேயே தமிழ் கற்றுக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று பேசியிருந்தார். இதையடுத்து நேற்று சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் படிக்க ஆர்வமாக பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். தமிழ் படிக்கும் குழந்தைகளில் மத்தியில் இந்தி சமஸ்கிருதம் திருப்பது நியாயமா? மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி உதவி தருவேன் என்று கூறியிருந்தார். எந்த வகையில் நியாயம்? கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து நீதி வரும் 150 கோடி மட்டும்தான். ஆனால் சமஸ்கிருதம் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நீதி 2400 கோடி. இதுதான் மோடியின் தமிழ் பாச நாடகம் என்று விமர்சித்திருக்கிறார்கள் அண்ணாமலையாரிடம் செய்தியாளர்களை கேள்வி எழுப்பிய போது நமக்கு நாட்டில் யாரும் எந்த மொழியும் கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என்பதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் புரிந்து கொண்டார். அதாவது முக்கிய முன்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதே இந்தியாவில் இருந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கை பருவங்கள், அதேபோல் தமிழ் பல்கலைக்கழகத்தின் எண்ணிக்கையும் பாருங்கள். தமிழ் பல்கலைக்கழகங்கள் விடாமல் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதனால் இதனை மேம்படுத்தும் விஷயமாக நிறைய விதமான பல்வேறு சிக்கல்களும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் அரசியல், அதாவது தமிழக அரசை யார் தடுக்கிறார்கள்? அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் திறந்து இருந்தாலும் கூட என்ன இதற்கு பிரயோஜனம்? கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன செய்வது என்பதை தமிழ்நாட்டில் மக்களிடம் சொல்லுங்கள். திமுகவினரால் வளர்ச்சி பற்ற ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று பார்த்தால் ஒரு விதமான சூழலும் இதுவரை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தங்களிடம் ஆட்சி செய்த சாதனைகளை சொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. இதனை மேம்படுத்தும் விஷயம் எங்கள் கட்சியில், திமுக கட்சியில் நீங்கள் ஒரு எம்பியாக வாங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.